நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்ன தெரியுமா? என்னடா என் லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவன் சும்மா ஆசைப்படுறான், சும்மா 2 3 ஸ்டெப்ஸ் தான் எடுக்கிறான், டக்கு டக்குன்னு அவங்க லைஃப்ல எல்லாமே நடக்குது. ஆனா நான் அவ்வளோ மெனக்கெடுறேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போறேன், நான் போகாத கோவில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, நான் செய்யாத காரியம் இல்லை, ஆனாலும் என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு நீங்க அடிக்கடி யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் தெரியல. அந்த ரகசியத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க தொட்டது எல்லாமே சக்சஸ் தான். என்ன ரகசியம் அது? நம்ம முன்னோர்கள் இதை பஞ்சகோசம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ஆள் மாதிரி இருக்கும்ல, ஆனா ஆக்சுவலா இல்லை. நமக்குள்ள 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரும் ஒன்னா சேர்த்தாதான் நாம. யார் அந்த 5 பேரு? அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இப்படி 5 கோஷங்களும் ஒன்னா சேர்ந்தாதான் நாம. எப்போ இந்த 5 கோஷங்களும் ஒன்னா ஃபோக்கஸ்டா இருக்கோ அப்ப நம்ம லைஃப்ல ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். எப்ப இந்த 5 கோஷங்களுக்குள்ளேயும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லையோ, நம்ம எது நினைச்சாலும் அது தள்ளி தள்ளி போகும், தட்டி தட்டி போகும், சொதப்பிட்டே இருக்கும். மொத்தத்துல நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்காது. ஏன்னா இந்த 5 கோஷங்களுக்கு நடுவுலையும் ஒரு டியூன் இல்லை, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சு ஒரு ஒரு வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைன்னா படிக்கணும், இல்லை சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அலாரம் வச்சுட்டு தூங்குவீங்க. ஆனா காலையில அலாரம் அடிக்கும் போது அதை ஸ்னூஸ்ல போட்டோ இல்லை ஆஃப் பண்ணிட்டோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தூங்கிடுவீங்க. காலையில எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டதும் நீங்க தான், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னதும் நீங்க தான். லைஃப்ல அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைப்பீங்க, கடைசியில நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க. ஆசைப்பட்டதும் நீங்க தான், அதை கடைசியில செய்யாம தள்ளி போட்டதும் நீங்க தான். உங்களுக்குள்ள 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதுல ஒருத்தனுக்கு இது வேணும், ஒருத்தனுக்கு அது வேணும், ஒருத்தனுக்கு இது வேண்டாம், ஒருத்தனுக்கு அது அப்புறமா வேணும், ஒருத்தனுக்கு அது இப்பவே வேணும். இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற 5 பேருக்குள்ளேயும் ஒரு அடிதடி நடந்துகிட்டே இருக்கா? அதனால உங்களால லைஃப்ல எதையுமே உருப்படியா செய்ய முடியறது இல்லை, நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கிறதும் இல்லை. கம்மிங் சண்டே நடக்கிற பஞ்சகோஷா மேனிஃபெஸ்டேஷன் ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கோங்க. ஜஸ்ட் 2 hours, 2 மணி நேரம் போதும். இந்த பஞ்ச கோஷங்களை பத்தின முழு ரகசியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த 5 பேரையும் எப்படி ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்க வைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மிஸ் பண்ணாம நம்ம பஞ்சகோஷா மேனிஃபெஸ்டேஷன் ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கோங்க, ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை மாத்துங்க. சண்டே உங்களை நான் ஜூம் மீட்டிங்ல சந்திக்கிறேன்.